இதான் எப்படி நார்மலாவே இருக்குது அப்படியே டச்சி ஒரு வீக்லி போட்டு விட்டு டச்சி கெத்தா இல்லாட்டி டைனமிட்டி போட்டு விடு டச்சி என் கூட கேமா ஆட மாட்டேன் என் கூட சொல்றீங்க பாத்தீங்களா போட்டா டைமண்ட் தருவாங்களா டைமண்ட் இல்ல ப்ரோ நேம் சேஞ்ச் கார்டு வெரி 80 ரூபாயில தான் போய் நேம் சேஞ்ச் பண்ணேன் 80 ரூபா அந்த யூனிவர்சல் டோக்கன்ல 40 டோக்கன்ல மாத்திக்கலாம் ப்ரோ அது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா என்கிட்ட இது இல்லை ப்ரோ டைமண்ட் இல்லை ப்ரோ 30 ரூபா ஆஃபர் டோக்கன் எவ்வளவு வச்சிருக்கீங்க நான் பார்க்குறேன் ப்ரோ வெளில வந்து பார்த்தா தான் பாரு 40 டோக்கன் இருந்தாலே ஒரு நேம் சேஞ்சிங் கார்டு வாங்கிடலாம் இங்கேயே வெளிலே வர மாட்டேறீங்க வெளிலே வர மாட்டேறீங்க சுற்றி அடிக்கிறீங்க இவங்களே அடிச்சிடறாங்க எனக்கு டேமேஜ் மட்டும் தான் வருது ஒரு அமௌண்ட் ஒரு விஷ்ணு ப்ரோ கொஞ்சம் லைட்டா அமௌண்ட் போடுறாங்க புரியல என்ன சொல்ற பாட கொஞ்சம் கேட்கல சரி நீ ப்ரோ பிளேயர் பா நான் ஒத்துக்கிறேன் நாங்க பாட்டாவே இருந்துக்கிறோம் அப்படிலாம் ஒத்துக்கூடாது ப்ரோ நீங்க உழுவ மாட்டேங்குது லைட்டா அல்ட்ரால வச்சலாம்னு இருக்கேன் சென்சிட்டிவிட்டி மாறும் அதுக்குதான் ட்ரை சொல்லுங்க ப்ரோ அதான் முன்னாடி திரும்பி அடிச்சிடுறீங்க நீங்க ரெட்டா சிங்கிரு அனுப்பிடுறா எமோட் போட்டிருக்காங்க 10 தான் நீங்க வேண்டா டேய் அப்புறம் மயிறு அன்னைக்கு வந்துனா இனியும் அல்லீங்க காரணம் அது ஆறு ட்ரைனிங் 7-18 இடத்து ரூம் மேட்ச் அந்த ஒரு மேட்ச் ஆகல ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா நினைச்சு நல்லா இருக்கும் நச்சமா மாட்டினீங்க நீ வெளில போ நான் பார்த்து பாடி செட் மச்சா ஹெட்செட் மேட்ச் கத்தி இந்த மொத்த இறங்கினதான் அடிக்க முடியும் போல ப்ரோ 2 பேருக்கு போய் ஜோன்ல அவங்க அடுத்தவங்க நான் வாங்கிட்டு அடிக்கிறேன் ஏய் ஆமா இந்த இப்ப என்ன ராஜினி விளையாண்டு இருக்கியா ராஜினி விளையாண்டு இருக்கியா அதுலதான் கண்டென்ட் எடுக்கணும் ஒரு வெளியே போயிட்டியா ஏய் சான் ப்ரோ 1v4 போட்டு ஆடு சான் ப்ரோ 1v4 போட்டு ஆடு
ஒன்லி 8 வச்சு. நீ பொருளாம் ஆட தெரியாது. இல்ல நண்பா, ஒரு ஏஸ் எடுத்துட்டு கெத்தா போட்டோம்னா நல்லா இருக்கும் தலைவா, அதுக்கு சொல்றேன். கெடுல ஏஸ் எடுத்து போட்டோம்னா இல்லடா அந்த ஒரு பழைய எக்ஸ்ட்ரா எடுத்தோன்னே அந்த பழைய இது ஞாபகம் வர மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒரு வீடியோ பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண போறேன் ஒரு ஃபேவரட் ஷாட். அது தெரியுதியா, ஒரு ஹெட்செட் அடிச்ச நீ ஏஸ் அடிச்சனா அந்த மாதிரி பேக்ல வர மாதிரி பண்ணு. நான் பண்ண முடியாது நண்பா, வராது நண்பா. ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்றது 8 ரவுண்ட்ல ஒரு ரவுண்ட் அடிக்க முடியாதா? என்ன சார் ப்ரோ, நல்லா முட்டைக்கு என்ன அடிச்சு விட்டுருவோம் நீ சொல்ல கேட்டாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்களே. நான் மட்டும் நல்லா பேசுங்கடி. அதெல்லாம் தரமா பேசணும். என்னடா எனக்கு எனக்கு ஒன்றும் ஸ்பெக்ட் போகுது. என்ன 2 பண்ணும். ஏய் 2 பேரும் கரெக்டா இருக்கும். இல்ல ப்ரோ, ப்ரோ 1v2 கூட நான் ஒரு புத்தகம் வரல இருக்கிற வெளியில. என்னடா கண்டென்ட் எடுக்க மட்டும் போங்க, சும்மா போயிட்டு அவர் சொல்றது செய்யுங்க, போயிட்டு இது பண்ணிட்டு ஒரு இருக்காரு. ஹெட்செட் என்ன போடும் ப்ரோ, அதை வச்சு அந்த பழைய வீடியோஸ் காமிச்சு அந்த எடிட் பண்ணது கேப்கட் அதான் சொல்றேன். பண்றாங்கல்ல, அது அது வைங்களா ஒரு நிமிஷம் காஸ்டியூம் மாத்திக்கிறேன். எனக்கு அந்த பழைய காஸ்டியூம் மாதிரி ஏன்டா எல்லாம் பாட்டோட மோசமா காஸ்டியூம் வச்சுக்கிறானுங்க இதுல. ட்ரெண்டிங் காஸ்டியூம் ஒன்று தெரியாது, ஃப்ரீ லுக் காஸ்டியூம் அது. அது ஃப்ரீ லுக் காஸ்டியூமியா? ஐயோ, ஃப்ரீ ஸ்டைல் காஸ்டியூமியா? ஃப்ரீ லுக் கிடையாது, ஃப்ரீ சரி அமைதியா விளாடுங்க குரூப்ல. அவன் ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. 3 பேர்ல அடிக்க கஷ்டம் ப்ரோ. 1v2 ஆடு, 1v2 ஆடு. ஸ்டார்ட் பண்ணு. நானே பாருங்க, நான் அடிக்க சேன்னா அது கேம் பிளே பண்ணிடலாம். எங்க ரெக்கார்ட்